அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் சக்கரவள்ளி கிழங்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு எப்படி வேக வைக்கலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ சக்கரவள்ளி கிழங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுக்கிறேன். இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றிருக்கேன். மேலே தட்டையில் தான் நான் இந்த கிழங்க வைக்கிறேன். மேலே துணியெலாம் போட வேண்டாம். வெறும் தட்டையிலேயே நாம் இந்த கிழங்க வச்சிடலாம். அடியில் தண்ணி ஊற்றும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 15 நிமிஷம் வெந்தால் போதும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கிழங்கு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா நம்ம கத்தி ஈஸியாகவே உள்ளே போகும். அப்போ கிழங்கு வெந்துருச்சின்னு தெரியுது. இப்போ நம்ம அந்த கிழங்கு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். நல்லா வந்துருச்சு. நான் எல்லா கிழங்கையும் பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ நாம் அதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா நாம் இந்த தோலை உரித்தோம்னா நல்லா நமக்கு உறிஞ்சி வரும். எல்லாத்தையுமே நான் இந்த தோலை நீக்கிட்டு நான் எடுத்து வச்சு காட்டுறேன். எல்லாத்தையுமே நான் தோலை உரிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லா வந்துருச்சு. இதை நம்ம இப்போ ரெண்டாக இப்படி நம்ம செஞ்சோம்னா நல்லா மாவு மாதிரி வந்திருக்கு. கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இனிப்பாகவும் இருந்துச்சு. இதில் உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் கையால் கொஞ்சமாக மசிச்சு விட்டுட்டு இதில் ஜீனியும் தேங்காய் துருவி நீங்கள் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.